வணக்கம். சட்டப்பேரவையில் உதயநிதியின் கதை முடிந்தது. வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சட்டப்பேரவையின் 2வது நாள் கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேகாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு என்றைக்கும் மக்களது பக்கம்தான் நிற்கும். ஒருபோதும் மேகாது அணையை கட்ட நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். மத்திய அரசை தற்பொழுது வலியுறுத்தி இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உதயநிதி அவர்கள் மனநிலை தற்பொழுது மிகவும் மோசமாக இருக்கிறதாம். நேற்று ஆளுநர் உரை என்று கூட தெரியாமல் பதாகைகள், சட்டைப்பையில் சிஎம் சார் வாயை திறங்க என்று பேட்ஜ்களையும் அணிந்து வந்துள்ளார். ஆனால் அவை காவலர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து இதையெல்லாம் உள்ளே கொண்டு செல்லக்கூடாது, இன்று வினாவிடை கிடையாது, ஆளுநர் உரைதான், இதில் யாரும் பேசுவதற்கு அனுமதி கிடையாது என்பதையும் அவை குறிப்புகள் தற்பொழுது நேற்றே உதயநிதி அவர்களுக்கு தெரிந்துள்ளது. அதாவது இரவு முழுவதுமாக உறங்காமல் சுற்றுப்பயணம் என்ற பெயரில் பிரபல நடிகைகளுடனோ அல்லது தனியார் விடுதிகளிலோ உதயநிதி அவர்கள் இருந்தாரா? அதிகாலையில் வராமல் 10 மணி அளவில் சட்டசபைக்கு வந்து எந்த வினாவிடையோ அல்லது ஆளுநர் உரையா என்று கூட தெரியாமல் உதயநிதி அவர்கள் செயல்படுவது எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவிற்கு அழகல்ல என்று திமுகவின் நிர்வாகிகளை கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்குத்தான் நேற்று உதயநிதி அவர்கள் செயல்பட்டார். தற்பொழுது இன்றும் மேகாது அணை பற்றியான முழுவதுமான தீர்மானம் பற்றி தான் பேச வேண்டும். இன்று ஆளுநர் உரை பற்றியான பதிலுரையும் நடைபெறும். ஆனால் உதயநிதி அவர்களது எந்த ஒரு பேச்சும் இன்று அதிகாரப்பூர்வமாக செயல்படவில்லை. ஏனென்றால் முதல்வர் விஜய் அவர்களை கேள்வி கேட்டுவிடலாம், அவரை நாம் ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் எதிராளியாக, வில்லனாக காட்டலாம் என்று நினைத்து சட்டசபைக்கு வந்தார் 2வது நாள். ஆனால் மேகாது அணை விவகாரம் பற்றி தான் இன்று தீர்மானம் என்று தெரிந்தவுடன் எந்த ஒரு பேசாமலும் மௌனமாக இருந்து வீட்டிற்கு சென்றுவிட்டார் உதயநிதி அவர்கள். கிட்டத்தட்ட உதயநிதி அவர்களது ஒட்டுமொத்த சட்டசபையில் இருக்கக்கூடிய அதிகாரங்களும் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை. எதிர்க்கட்சியின் தலைவர் உதயநிதியா அல்லது எடப்பாடியா என்ற கேள்விகள் கேட்கக்கூடிய அளவில்தான் இன்று சட்டப்பேரவை அமைந்துள்ளது. ஏனென்றால் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சியாக மக்களது குறைகளை பற்றி கேட்காமல் தன்னுடைய திமுகவின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பற்றியான பெருமைகளையும், கலைஞரின் பெருமைகளையும், கோபாலபுர குடும்பத்தில் உள்ள பெருமைகளையும் பேசுகிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? இது திமுக மேடையா, சட்டசபையா என்ற கேள்விகளை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீர் மேலாண்மை தமிழ்நாட்டிற்கு தேவை, எப்படியாவது அணையை கட்ட விடக்கூடாது, இது டெல்டா மாவட்டத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், விவசாயம் டெல்டா மாவட்டம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தீர்மானம் பற்றியான முழுவதுமான தகவல்களை விஜய் அவர்களுக்கு ஆதரவாக, தீர்மானத்திற்கு ஆதரவாக முன்வைத்துள்ளார். ஆனால் உதயநிதியோ கோபாலபுர குடும்பத்தின் பற்றியான தகவல்களை தெரிவிப்பது எந்த விதத்தில் நியாயம்? இது அவை குறிப்பிலேயே ஏற்படாது. அவை குறிப்பில் என்பது என்ன தெரியுமா? சட்டசபையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ன பேசுகிறார்கள் என்பதை அந்த தொகுதி மக்களும் அவை குறிப்பில் பதிவு செய்யப்படும். ஆனால் கிட்டத்தட்ட உதயநிதி அவர்கள் பேசிய 15 நிமிடங்களில் 3 நிமிடங்கள் மட்டும்தான் அவை குறிப்பில் இடம்பெற்றுள்ளது. மீதம் உள்ள அனைத்துமே கோபாலபுர குடும்பத்தின் பெருமைகளையும், உதயநிதி மற்றும் ஸ்டாலின், கருணாநிதியின் பெருமைகளையும் பேசியுள்ளார். தற்பொழுது சட்டசபையில் உதயநிதி அவர்களுக்கு இருக்கின்ற மரியாதையே போய்விட்டதாகவும் சமூக வலைதளங்களில் உதயநிதியை தற்பொழுது கலாய்த்து வருகிறார்கள். இனியும் சட்டமன்றத்திற்கு வரும்பொழுது அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். விஜய் அவர்களை எதிரியாக பார்க்கக்கூடாது. மக்களின் உற்ற நண்பனாக மக்களின் குறைகளை சட்டசபையில் பேச வேண்டும். பேட்ஜ்களையோ பதாகைகளையோ கொண்டு சென்று வீரவசனம் வெளியே பேசுவதை விட
சட்டமன்றத்திற்குள் சரியான ஆதாரங்களை வைத்து பேசி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குறைகளையும் நிறைகளையும் முதல்வர் விஜய் அவர்களது முன்னிலையில் பேசுவதுதான் எதிர்க்கட்சியின் தலைவருக்கு அழகு என்று பலரும் கூறி வருகிறார்கள். ஆனால் கடந்த 2 நாட்களாக நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பதாக நம்மால் பார்க்க முடியுது. சமூக ஊடகங்களிலும் கூறப்படுகிறது. இது எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் நிச்சயம் திமுக எதிர்க்கட்சியாக கூட வராமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? திமுக தற்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணிகள் சுக்குநூறாக உடைந்துவிட்டது. நடைபெறக்கூடிய 6 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக குறைந்தது 3லாவது வெற்றியடைய வேண்டும் அல்லது 2லாவது வெற்றியடைய வேண்டும். ஒரு இடங்களை கூட திமுக கைப்பற்றவில்லை என்றால் நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக ஏற்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறியது போல சட்டசபையில் கடந்த திமுகவின் ஆட்சியில் உதயநிதியை சட்டமன்றத்தின் ஹீரோவாக அனைவரையும் திமுக காட்டியது. ஆனால் ஆளும் கட்சியாக மட்டுமல்ல, எதிர்க்கட்சியாகவும் ஹீரோவாக சட்டமன்றத்தில் இருந்திருக்க வேண்டுமல்லவா? ஆனால் உதயநிதி அவர்கள் பேசுவது எல்லாமே தற்பெருமையாக இருக்கிறது. எங்களை விட நீங்கள் 1000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தான் வெற்றியடைந்தீர்கள், எங்களை விட குறைந்த எண்ணிக்கை தான் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் எங்களது கூட்டணியின் ஆதரவுகளை வைத்து தான் ஆட்சியை அமைத்துள்ளீர்கள் என்பதெல்லாம் சட்டசபையில் பேசக்கூடிய வார்த்தைகளே கிடையாது. சட்டசபை என்பது மக்களின் பிரச்சனைகளை பற்றி முன்வைப்பதுதான் எதிர்க்கட்சிக்கு அழகு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சியிலும் சரி இப்பொழுதும் சரி அதிமுகவின் பெருமைகளை பேசுவதை விட மக்களின் பிரச்சனைகளை தான் சட்டசபையில் ஆதாரத்துடன் பேசுவார். அதை இப்பொழுதும் செயல்பட்டு வருகிறார். என்னதான் அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகளும் குளறுபடிகளும் இருந்தாலும் அதை சட்டமன்றத்திற்குள் கொண்டு வர மாட்டார் என்பதை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார். தேவையில்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை நாம் பெற்றுவிட்டோமோ? ஏனென்றால் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது வினாவிடை. இதில் உதயநிதி அவர்கள் நிச்சயமாக பல கேள்விகளை முன்வைப்பார். ஆனால் அதற்கு தக்க பதிலடிகளை கொடுப்பதற்கு தாவேகாவின் அமைச்சர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய போவதாகவும், அதாவது ரெக்கார்டுடன் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் செய்த முறைகேடுகள் மற்றும் குற்ற செயல்களின் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்பதை காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடனும் ஆதாரங்களை வைத்தும் உதயநிதி அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாமே பதில்களை கூறப்போகிறார்களாம். இது உதயநிதி அவர்களுக்கு தெரிய வந்துள்ளதால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளாராம். உதயநிதி அவர்கள் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்களது பெயரையோ அல்லது கலைஞரின் பெயரையோ காப்பாற்றுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சட்டப்பேரவையில் நடைபெற்ற கூட்டத்தில் உதயநிதியின் செயல்பாடு எப்படி இருந்தது என்பதை மட்டும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.